ஒரு சிறிய கிராமத்தில் ஆறுமுகம் என்ற ஏழை மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வேலை இருந்தாலும் சம்பளம் கைக்கு வராது. கடன், கவலை, குடும்ப பிரச்சனை எதுவும் சரியாக போகவில்லை. ஒரு நாள் கிராமத்துக்கு வந்த ஒரு சந்நியாசி அவரிடம் சொன்னார், மமாந்தி பகவானின் அருள் இருந்தால் தடை நீங்கி நல்ல வழி திறக்கும். நீ எளிய குளிகன் நிவாரண ரூபம் என்னும் யந்திர வழிபாடு செய். ஆறுமுகம் ஒரு சிறிய செப்புத்தகட்டில் மாந்தி குளிகன் நிவாரண ரூபம் என்னும் யந்திரம் வரைந்து அதை சுத்தமாக வீட்டின் பூஜை அறையில் வைத்தார். தினமும் குளிகை நேரத்தில் எண்ணெய் தீபம் ஏற்றி மலர் தூவி தீபதூபம் காட்டி வணங்கினார். மனமாற ஓம் கும் குளிகாய நமக என்று 108 முறை ஜபம் செய்தார். முதலில் மாற்றம் தெரியவில்லை. ஆனால் 48 நாட்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபட்டார். அதன்பின் ஆச்சரியமாக பழைய கடன் ஒன்றை எதிர்பாராத விதமாக திருப்பிக் கொடுத்தார். புதிய வேலை வாய்ப்பு வந்தது. வீட்டில் இருந்த சண்டைகள் குறைந்தன. மனதில் அமைதி ஏற்பட்டது. அவர் புரிந்து கொண்டார், மாந்தி பகவான் தண்டனை கொடுப்பவர் அல்ல, அவர் தடை நீக்கி நம்மை சீரான பாதைக்கு கொண்டு செல்லும் கருணை மூர்த்தி என்று. எளிய குளிகன் யந்திர வழிபாடு, உண்மையான நம்பிக்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல வழி பிறக்கும். மாந்தி அருள் இருந்தால் தடை வழி மாறி சாதனை வழியாகும். மாந்தி பகவனை நம்பி வழிபாடுவோரை மாந்தி பகவான் ஒருபோதும் கைலவிட மாட்டார் என்பது சாத்தியமான உண்மை. நண்பர்களே, மாந்தி பகவானை வணங்கி அவர் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.